அண்ணன் எஸ்டி சூர்யா அவர்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னார். இஸ்லாமியர்களே எதிர்க்கல, உண்மை, இஸ்லாமியர்களே எதிர்க்கல, அதுதான் தமிழ்நாடு. பிரச்சனை இந்து வெர்சஸ் இஸ்லாமியர் அல்ல. ஆலயத்தின் மீது நம்பிக்கை உள்ள பக்தர்களும் ஒரு பக்கம், இல்ல நான் சொல்ற இடத்துல தான் ஏத்தணும்னு சொல்லக்கூடிய ராம ரவிக்குமாரும் அவருடைய கும்பல்களும் மறுபக்கம். இப்ப சமீபத்துல வந்த 25 தீர்ப்பு ஒரு நபர் பெஞ்ச தவிர இதுவரைக்கும் எல்லாமே 2 விவகாரத்தை இந்த விஷயத்துல உறுதிப்படுத்தி இருக்காங்க. என்ன? நம்பர் 1, நீதித்துறையில மட்டுமே 150 ஆண்டுகள் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு வழக்குல வெறும் 20 நாட்களில் ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க. அதுதான் இங்க நம்ம கேள்வி கேட்கிறோம். கலைஞர் அவர்களுக்கு மெரினாவில் நினைவிடம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீட்டுக்கு போயிருந்தா சுப்ரீம் கோர்ட்லயும் வாதாடி ஜெயிச்சிருப்போம். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்துத்துவர்களுடைய மிரட்டலுக்கு, இந்து முன்னணியுடைய மிரட்டலுக்கு பயந்து நீங்கள் கடையை சாற்றாதீர்கள். உங்கள் முடிவில் நீங்கள் தெளிவா இருக்கீங்க. உங்களுக்கான பாதுகாப்பு நாங்க கொடுக்கிறோங்கிறது அது பாதுகாப்பின் குரல் தானே தவிர கலவர குரல் அல்ல. ரத்னவேல் பாண்டியன் மீது மிக தீவிரமான கோபம் இருக்கும். ஏன் கோபம் இருக்கும் அப்படின்னா 27% ஓபிசி இடஒதுக்கீட்டை உறுதி செய்கிற தீர்ப்பை கொடுத்தவர். இந்து முன்னணி சொல்கிறது தீபம் ஏற்றுவது அந்த வழக்காடு, அந்த நெறிமுறை, அந்த வழக்கம், it has nothing to do with the worship of Lord சுப்பிரமணிய சுவாமி. இந்து முன்னணி தான் இந்து விரோதம் அப்படின்னு சொல்லுங்க. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தி டிபேட் வலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் எதிரில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் வணக்கம். தீபம் ஏற்றப்படலை, தீபம் ஏற்றுவதற்கு தடை அப்படின்னு ஒரு செய்தியை தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னா, வழக்கமாக மரபுப்படி தொன்று தொட்டு பல நூற்றாண்டுகளாக எங்கே தீபம் ஏற்றப்பட்டு வருகிறதோ, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சியில, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில, எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆட்சி உட்பட தமிழ்நாட்டில் தொன்று தொட்டு திருப்பரங்குன்றத்தில் எந்த தூண் மீது தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த தூண் மீது திராவிட முன்னேற்ற கழக அரசும் கோயில் நிர்வாகமும் தீபத்தை ஏற்றியது. அண்ணன் எஸ்டி சூர்யா அவர்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னார். இஸ்லாமியர்களே எதிர்க்கல, உண்மை, இஸ்லாமியர்களே எதிர்க்கல, அதுதான் தமிழ்நாடு. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை இந்து வெர்சஸ் இஸ்லாமியர்னு மாறிடாதா என்று கனவு கொண்டிருப்பவர்களுக்கு கனவில் மண்ணள்ளி போடக்கூடிய மண் தமிழ்நாடு. அங்க நடக்கிற பிரச்சனை யாருக்கானது? தொன்று தொட்டு எங்க விளக்கேற்றுகிறோமோ அங்குதான் ஏற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய முருக பக்தர்களின் நம்பிக்கை ஒரு பக்கம், அதை காப்பாற்ற வேண்டிய அரசும் அதை காப்பாற்ற வேண்டிய ஆலய நிர்வாகமும் முருக பக்தர்களுக்காக நிற்கிறது. நீங்க 100 வருஷமா ஏத்தனா என்ன, 200 வருஷமா ஏத்தனா என்ன, 1000 வருஷமா ஏத்தனா என்ன, எனக்கு விருப்பப்படக்கூடிய இடம் இன்னொரு இடம், அந்த இடத்துல ஏத்துன்னு ராம ரவிக்குமார்னு ஒருத்தர் சொல்றார். அங்க ஏத்த முடியாதுன்னு அரசும் ஆலயமும் நிற்கிறது. அப்ப பிரச்சனை இந்து வெர்சஸ் இஸ்லாமியர் அல்ல. பிரச்சனை என்னன்னா, ஆலய நிர்வாகமும் ஆலயத்தின் மீது நம்பிக்கை உள்ள பக்தர்களும் ஒரு பக்கம், இல்ல நான் சொல்ற இடத்துல தான் ஏத்தணும்னு சொல்லக்கூடிய ராம ரவிக்குமாரும் அவருடைய கும்பல்களும் மறுபக்கம். இதுதான் என்ன சொல்றாருன்னா, ராம ரவிக்குமார் சொல்லும் போது உங்களை ஏத்துங்கன்னு சொல்ல, நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஏத்தாம இருக்கீங்களே, அதுதான் சொல்ல வரேன். இந்த விவகாரத்துல இது இன்னைக்கு நேத்தி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு 100-120 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயம். 1990களில் 1921 பிரிவியூ கவுன்சில் 32, 62 அப்படி அப்படியே போட்டுட்டு வந்தோம்னா 1996, 2014, 2017 இன்னைக்கு வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 20-30 முறை நீதிமன்றத்தினுடைய தலையீடு இந்த விவகாரத்தில் நடந்திருக்கிறது. இப்ப சமீபத்தில் வந்த 25 தீர்ப்பு ஒரு நபர் பெஞ்சை தவிர, ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் அவர்களுடைய தனி நீதிபதியினுடைய தீர்ப்பை தவிர, இதற்கு முன்பு 2 நீதிபதிகள், அதனுடைய அப்பீல், இதுவரைக்கும் எல்லாமே 2 விவகாரத்தை இந்த விஷயத்துல உறுதிப்படுத்தி இருக்காங்க. என்ன? நம்பர் 1, எங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்பது ஆலய நிர்வாகத்தின் உரிமை. அதுதான் எல்லா தீர்ப்புலையும் சொல்லியிருக்கிறாங்க. 2வது, தீபம் ஏற்றக்கூடிய இடத்தை மாற்றணும் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த தீர்ப்பு இதற்கு முன்பு வரைக்கும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது 2014 கடைசி 3 வழக்கை மட்டும் எடுப்போம். 2014
ஒரு நபர் நீதிபதி சொன்ன தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் போய் 2 நீதிபதிகள் அதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஒரு நீதிபதி அதை எடுக்கிறார். அப்ப அது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ல உள்ள பிரச்சனை. இன்னொன்னு அதை எடுத்து இந்த வழக்கு, நீங்க நிறைய பேர் யாராவது சிவில் கோர்ட்ல இட பிரச்சனை சம்பந்தமா வழக்கு போட்டிருக்கிறவங்க, உரிமைகள் வழக்கு போட்டிருக்கவங்க யாராவது இருந்தா யோசிச்சு பாருங்க. ஒரு வழக்கு எத்தனை ஆண்டுகள் நடக்கிறது, ஒரு வழக்கு எவ்வளவு நீண்ட காலம் நடக்குது. இந்த ராம ரவிக்குமார் என்பவர் என்னைக்கு பெட்டிஷன் கொடுத்தார் தெரியுமா உயர்நீதிமன்றத்தில்? 7/11/2025. கேஸ் என்னைக்கு நம்பர் ஆனிச்சு தெரியுமா? 10/11/2025. அன்னையிலிருந்து எண்ணி 20வது நாள் தீர்ப்பளிக்கப்படுகிறது. ஒரு 150 ஆண்டு கால வரலாற்று நீதித்துறையில மட்டுமே 150 ஆண்டுகள் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு வழக்குல வெறும் 20 நாட்களில் ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க. கண்டெம்ட் பெட்டிஷன் நீங்க பேசுகிற போது சொன்னார், நாங்க கண்டெம்ட் போயிட்டு நாங்க தீபம் ஏத்தலனா எடுங்க. ஆமா, அதுதான் சொன்னோம். நீதிமன்றம் என்ன சொல்லுது? 5 மணிக்கே கண்டெம்ட் எப்படி எடுக்கலாம்? நாங்க ஏத்தல அப்படின்னா நீங்க எடுங்க, 6 மணிக்கு மேல எடுங்க. அதுல நான் ஒண்ணும் சொல்லலையே. சொன்ன விதம் ஆட்டிட்யூட் எப்படி இருந்ததுன்னு கேக்குறாரு. இல்ல, அதுல என்ன ஆட்டிட்யூட் இருக்கு? ஒரு உரிமையை நிலைநாட்டக்கூடிய இடத்தில் சட்டபூர்வமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி சட்டபூர்வமா சொல்றோம். பெயில் கேட்கலாம், ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டு பார்த்திருக்கிறோம். ஆன்டிசிபேட்டரி கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டு என்னைக்காக பார்த்திருக்கிறோமா? அப்ப சம்பவமே நடக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணு, 6 மணிக்கு மேல நீங்க எடுத்ததுல சரின்னு தான் சொல்றோம். அதுக்கு எதிராக தான் அப்பீல் போறோம். அப்ப இன்னொன்னு, அந்த கண்டெம்ட் பெட்டிஷனுடைய விசாரணை நேரம் எவ்வளவு தெரியுமா? இதுல என்ன பியூட்டின்னு, அந்த 20 நாள்ல எவ்வளவு தரப்பு விசாரிச்சிருக்காங்கிறது தான். ஏறக்குறைய பெட்டிஷனர் 1+11 ஆப்போனன்ட், ரெஸ்பாண்டன்ட், மொத்தம் 12 தரப்ப 20 நாள்ல அஃபிடவிட் போட்டு கிராஸ் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எல்லாம் பண்ணி 20 நாள்ல தீர்ப்பு வழங்கப்படுகிறதுன்னா அதுதான் இங்க நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்ப எங்களுக்கான உரிய வாய்ப்பு, நியாயமான நேரம் அரசுக்கோ ஆலய தரப்புக்கோ கொடுக்கப்படலங்கிறது முதன்மை குற்றச்சாட்டு. அதுக்கு தான் மேல்முறையீட்டு மனுக்கு போறீங்க, அதுவும் தள்ளுபடி ஆகுதுங்கும்போது அன்னைக்காவது ஏத்திருக்க வேண்டாமா? அந்த மேல்முறையீட்டு மனு என்ன? அந்த ஒரு நீதிபதியே சொன்னீங்க, ஆனா அடுத்து மேல்முறையீட்டு மனு அதே மாதிரி நடக்குது. அந்த மேல்முறையீட்டு மனு அவர் வழங்கிய 1ஆம் தேதி வழங்கிய தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவில் தீர்ப்பு வரல. கண்டெம்ட் பெட்டிஷனுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுல தான் தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்ப அந்த கண்டெம்ட் அவர் விசாரிக்கலாமா வேணாமாங்கிறது தான் அந்த மேல்முறையீட்டு மனுவுடைய பிரேயர். அதுதான் விசாரிக்க சொன்னாங்க, விசாரிச்சாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்கிறோங்கிறது. அப்பீல் ஒரு அரசுக்கோ ஒரு தரப்புக்கோ எந்த தரப்புக்கோ சட்டபூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வழிமுறை. அந்த வழிமுறையை பின்பற்றிருக்கோம். 30 நாள் அவர்கள் கேட்கும்போது அவர் சொன்னாங்க 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. பல சிறை தண்டனை வழங்கும் போது மேல்முறையீட்டுக்கு அரசுக்கு வாய்ப்பு இருந்தது, ஆனா அப்படி செஞ்சதா? அப்படி செஞ்சிருந்தா என்ன நிலைமை? கலைஞர் அவர்களுக்கு மெரினாவில் நினைவிடம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீட்டுக்கு போயிருந்தா சுப்ரீம் கோர்ட்லயும் வாதாடி ஜெயிச்சிருப்போம். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். என்ன இன்னொன்னு, இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அப்பீலுக்கு போறதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு, 2 நாள் தானே, நீங்க அப்படின்னா தீர்ப்பை முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல. 3ஆம் தேதி ஈவெண்ட்டை வச்சுட்டு 1ஆம் தேதி ஏன் தீர்ப்பு கொடுக்கணும்? முன்னாடியே கொடுத்துருக்கலாம், இல்ல வெயிட் பண்ணி அடுத்த ஆண்டுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். அப்ப அந்த சுதந்திரம் நீதிபதிக்கு இருக்கும் பொழுது 30 நாள் பீரியட் இருக்கு அப்பீல் போறதுக்கு. அதை பயன்படுத்தக்கூடிய சுதந்திரம் ஆலய நிர்வாகத்திற்கு இருக்கிறது. அதை பயன்படுத்தி தான் இப்ப அப்பீல் போயிருக்கிறது. ஒண்ணு. இன்னொன்னு, இதுல முக்கியமான விஷயம், தீபத்தூண் விவகாரத்துல வருவோம். தீபத்தூண் விஷயத்துல இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த ஒரு கல்லு தர்காக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தூண், அந்த தூண் தான் தீபத்தூண் சொல்றதுக்கு ஹிஸ்டாரிக்கலா ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? ஆர்கியாலஜிக்கலா எவிடன்ஸ் இருக்கா? சங்க பாடல்கள், முருகர் பற்றி பாடப்பட்ட பாடல்கள், அதுல ஏதாவது இலக்கியத்தில் இருக்கா? கல்வெட்டுல இருக்கா? செப்பேடுகள்ல இருக்கா? ஆர்கியாலஜி சொல்லுதா? எதுவுமே இல்லை. ஆனால் 1980கள்ல எம்ஜிஆர் அரசு 1981ல தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பா வெளியிட்ட ஒரு புத்தகம், திருப்பரங்குன்றம்ங்கிற புத்தகம், அதுல சே போசு அப்படிங்கிற கல்வெட்டு ஆய்வாளர் எழுதின புத்தகம். அந்த ஒரு புத்தகம் தான் இந்த விவகாரம் தொடர்பா இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் சோஃபர். இது வரைக்கும் இதை சப்மிட் பண்ணதும் வாதியினுடைய தரப்பு, ராம ரவிக்குமார் தரப்பு தான் நீதிமன்றத்தில் சொல்லுது. இன்னைக்கு கூட ஒரு பத்திரிக்கை, கக்கூஸ் நிரம்பி வழிகிறதுன்னு எழுதின ஒரு பத்திரிக்கை இதைத்தான் அந்த இது தர்காக்கு பக்கத்தில் இருக்கிற தூணுன்னு ஆதாரமா கொடுக்குறாங்க. ஆனா அதுல தெளிவா இருக்கு, அந்த ஆவணம் என் கையில இருக்கு. அண்ணன் எஸ் டி சூர்யா அவர்கள் கூட ஒரு விவாதத்தில் சொன்னார். அவர் சொன்ன பிறகுதான் இந்த ஆவணத்தை நான் தேடி படிச்சேன். அதனால அவருக்கு அதை நன்றியும் சொல்லணும். இப்ப என்னன்னா, அதுல 4 முக்கியமான குறிப்பு இருக்கு. தீபத்தூண்னு இந்த 1981 டாக்குமெண்ட் எதை சொல்லுது? மலையில் நடுவழியில், நம்பர் 1. நம்பர் 2, சன்னிதானத்துக்கு மேல, அதாவது உச்சியில, சன்னிதானத்துக்கு நேர் உச்சியில, இது 2. நம்பர் 3, அதில் நாயக்கர் கால கல்வெட்டு இருக்கு. நம்பர் 4, அதில் ஒரு அனுமார் சிற்பம் முகம் திரும்பிய நிலையில இருக்கு. இப்ப இந்த 4 விஷயத்தை எடுங்க. இவர்கள் சொல்லக்கூடிய தர்காக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண் நடுவழியில் இல்லை, அது சன்னிதானத்துக்கு மேல இல்ல, அதுல நாயக்கர் கால கல்வெட்டு இல்ல, அதுல அனுமார் சிற்பம் இல்ல. ஆனா
உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல பல நூற்றாண்டுகளாக ஏற்றப்பட்டு வரக்கூடிய அந்த தூண்ல, இவங்க எல்லாம் மண்டபம்னா மண்டபத்துக்குள்ள எதுவும் இல்லைன்னு நினைக்காதீங்க, மண்டபத்துக்குள்ள ஒரு தூண் இருக்கு. அந்த தூணுக்குள்ள 81 ஆவணம் சொல்லக்கூடிய அந்த அனுமார் சிற்பம் இருக்கு. 81 ஆவணம் சொல்லக்கூடிய அந்த நாயக்கர் கால கல்வெட்டு இருக்கு. அந்த தூண் தான் சன்னிதானத்துக்கு நேர் உச்சியில இருக்கு. அந்த தூண் தான் மலையில் நடுவழியில் இருக்கு. அப்ப இன்னைக்கு அந்த ஊடகம் பரப்புன ஆவணமோ, பாஜக உள்ளிட்டோர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஆவணமோ, பெட்டிஷனர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்ச ஆவணமோ உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தை குறிப்பிடுகிற ஆவணம் தானே தவிர அது இவர்கள் சொல்லக்கூடிய அந்த தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணை குறிப்பிடுவது அல்ல. இன்னொன்னு, பொதுவா அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேரெல்லாம் சொன்னாங்க. நான் கூட ஒரு 100 பெட்டிஷன், நான் வந்து ஒரு 100 லெட்டர் பேட் அடைச்சு வச்சுட்டு இதே மாதிரி பண்ணலாம். மிரட்டினார்கள், கடையை திறங்கன்னு மிரட்டினாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அந்த வீடியோலயே நீங்க பார்த்தா தெரியும். என்ன சொல்றாங்க? உங்களுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டால் நீங்க சாத்தலன்னு உங்களை யாராவது அச்சுறுத்தினா நாங்கள் பாதுகாப்புக்கு வருகிறோம். அது மிரட்டல் அல்ல, பாதுகாப்பு கொடுக்கிறோம் அப்படிங்கிற உணர்ச்சி. நாங்க பாதுகாக்கிறோம், காவல்துறை அதுவும் தெளிவா சொல்றாங்க, காவல்துறை பாதுகாக்கும், அரசு பாதுகாக்கும். அப்ப என்ன, யாருடைய மிரட்டலுக்கும், இந்துத்துவர்களுடைய மிரட்டலுக்கு, இந்து முன்னணியுடைய மிரட்டலுக்கு பயந்து நீங்கள் கடையை சாற்றாதீர்கள். உங்கள் முடிவில் நீங்கள் தெளிவா இருக்குங்க, உங்களுக்கான பாதுகாப்பு நாங்க கொடுக்கிறோங்கிறது அது பாதுகாப்பின் குரல் தானே தவிர கலவர குரல் அல்ல. 144 தடை உத்தரவு குறித்து கோர்ட் கேட்ட விதம், இப்ப சூர்யா அவர்கள் சொல்றாரு 6 மணிக்கு அங்கதான் இருந்திருக்கிறாரு, 7 மணிக்கு அங்கதான் இருந்திருக்கிறாரு, 8 மணிக்கு அங்கதான் இருந்திருக்கிறாரு. அப்ப எதுவுமே ஊடகத்துல சொல்ல, அங்க வந்து நீங்க திடீர்னு கோர்ட்ல போய் வேற ஒண்ணு சொல்றாங்க. நீங்க பேப்பர்ல தெரிஞ்சிரும்ல, நாளைக்கு நீதிமன்றம் கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது எத்தனை மணிக்கு ப்ரொசீட் பண்ணாங்க, எத்தனை மணிக்கு அந்த 144 இம்ப்ளீட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஆவணத்தை கேட்டா கொடுத்துட்டு போறாங்கல்ல. அதுல தவறு இருந்துச்சுன்னா அதை நீங்க சுட்டி காட்டலாம். மத்தபடி களத்துல இருக்கிறவங்க அண்ணன் வேணா அந்த நேரத்துல எங்க பக்கத்துல போயிருக்கலாம், ஏதாவது டீ குடிக்க போயிருக்கலாம், அவர் காதுல விழாம இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப இந்த சூழல்லாம் நம்ம சேர்த்து கன்சிடர் பண்ணி பார்க்கணும். இன்னொன்னு சார், இப்ப ரெண்டே பிரச்சனை. கோயில் வந்து அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தூண்ல ஏத்தணும் அப்படின்னு முடிவெடுக்குது. இவர்கள் வேறொரு இடத்த சொல்றாங்க. இவர்கள் சொல்லக்கூடிய இடம் வரலாறு முழுக்க 40 ஆண்டுகளா போராடுறோம் சொன்னார். இந்த 40 ஆண்டுகளும் அவர்கள் ஒரே இடத்தை சொன்னாங்களான்னா இல்ல. 1994 இந்து முன்னணி ஒரு வழக்கு, அங்க என்ன சொல்றாங்க, குதிரை சுனைக்கு பக்கத்துல புதிதா ஒரு தூணை எழுப்பி அங்க ஏத்தணும். 1994 வழக்குல அவங்க இம்ப்ளீட் ஆகி சொல்லக்கூடிய விஷயம். அதே போல 2014 சுப்பிரமணியம் என்பவர் ஒரு வழக்கு தாக்கல் பண்றார், ஹில் டாப்ங்குது. அப்ப அந்த ஹில் டாப்பும் இன்னைக்கு சொல்லக்கூடிய தூணும் ஒண்ணு இல்ல, ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் சொல்றாரு, அண்ணாமலையும் பிரஸ் மீட்ல சொல்றாரு. அப்ப 2025 ராமரவிக்குமார் கேட்கிறது ஹில் டாப்ல இருக்கிற கல்தூண். அப்ப 1994 இந்து முன்னணி ஒரு இடத்தை கேட்குமா? 2014 சுப்பிரமணியம் வேற ஒரு இடத்தை கேட்பாராம். 2025 ராமரவிக்குமார் வேற ஒரு இடத்தை கேட்பாரு. நாளைக்கு சூர்யா ஒரு இடத்தை கேட்பேன், எஸ்டி சூர்யான்னு ஒரு இடத்தை கேட்பாரு, கோவை சத்தியன் ஒரு இடத்தை கேட்பாரு. எல்லா இடத்துலயுமா ஏற்ற முடியும்? ஆலய நிர்வாகம் எங்கே ஏற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கிறதோ அங்குதான் ஏற்ற முடியும். அதுதான் அடிப்படை. அந்த இடத்தை தான் இது பண்ணிருக்கிறோம். கோயிலுக்கு சொந்தமான இடம் தான், அது மறுக்கல. கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் எங்கு ஏற்ற வேண்டும் என்பது ஆலயத்தின் உரிமை. அப்படிங்கிறது தான் என்னன்னு கேக்குறாங்க. இன்னொரு இடத்துல ஏத்துனா என்ன? இல்ல, அந்த இடத்துல ஏத்துனா என்ன தப்பு உங்களுக்கு? அதை யார் டிசைட் பண்றது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாய்ஸ் இருக்கும் சார். நாளைக்கு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம் சார், எனக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம், பாக்குறவங்களுக்கு விருப்பம் இருக்கலாம். ஏற்கனவே 3 விருப்பம் இருக்கு. இது 3 ஒரே இடம் கிடையாதுல்ல. அப்ப ஏற்கனவே நமக்கு வரலாற்று ரீதியா உதாரணம் இருக்கு. அவர்கள் ஒவ்வொரு இடத்தில் சொல்லுகிறார்கள், நாளைக்கு இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, நாளான்னைக்கு வேற ஒரு இடத்துல சொல்லுவாங்க. எந்த இடத்தை சூஸ் பண்ணணும்ங்கிறது அரசுக்கும் ஆலய நிர்வாகத்திற்கும் உரிமையானது. அந்த உரிமையை நிலைநாட்டுகிறோம். இன்னொன்னு, இந்த கண்டெம்ப்ட், இந்த நீதிமன்ற உத்தரவு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. நீங்க வந்து மணிப்பூர்ல நடந்த கலவரத்திற்கு காரணம் ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. ஆனா என்ன ஆணுச்சு அந்த உத்தரவுக்கு? அவ்வளவு கலவரம் வந்த பிறகு உச்சநீதிமன்றம் தலையிட்டு அந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்தது. அதே போல தமிழ்நாட்டில் கலவரம் வந்துவிடாத அளவிற்கு சட்டபூர்வமா இருக்கக்கூடிய அப்பீல் வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வழக்கை அணுகி இருக்கிறது. 2 விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசும் ஆலய நிர்வாகம் உறுதியோடு இருந்திருக்கிறார்கள். வரலாற்று ரீதியாக தொன்று தொட்டு மக்களின் பக்தர்களின் நம்பிக்கை அடிப்படையில் எங்கு தீபம் ஏற்றப்பட்டதோ அங்கு ஏற்றப்பட்டது. கலவர எண்ணம் தகர்க்கப்பட்டது. இவங்க என்னன்னா மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போடுகிறவர்களோடு திருப்பரங்குன்றம் மக்கள் நிற்கவில்லை, அவர்கள் அரோகரா முழக்கம் போடக்கூடியவர்கள். அங்க போய் பாரத் மாதா கே ஜெயன்னு சொன்னா தெளிவாக முருகர் சொல்லி விடுவார், ஹிந்தி தெரியாது போடா என்று சொல்லி விடுவார். அதையும் நீங்க பாஜக கன்சிடர் பண்ணணும். ஆக தமிழ்நாட்டின் நல்லிணக்கத்திற்கும் தமிழ்நாட்டின் அமைதிக்கும் ஆலய பக்தர்களுடைய நம்பிக்கைக்கும் காவல் அரணாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நின்று இருக்கிறது. அது தொடர்ந்து நிற்கும். திராவிட முன்னேற்ற கழகம் பிரிவினையை தொடர்ந்து பேசுது, அவங்களுடைய ரத்தத்திலேயே இருக்கு அப்படிங்கிற விஷயம்.
இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவ பண்டிகைனா சிஎம்ஏ போய் நின்று அதை நடத்தி வைக்கிறாரு. ஆனா இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. இந்து சமய அறநிலையத்துறை தான் வந்து இந்த மாதிரியான இந்துக்களுக்கு விரோதமா செயல்படுறதுக்கான முக்கிய காரணமா இருக்குங்கிற பல குற்றச்சாட்டுகளை அவங்க முன்னாடி வச்சிருக்காங்க. முதல்ல பள்ளிக்கூடங்கள் பத்தி பேசுகிற போது அண்ணன் எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திமுக அரசு மூடி இருக்கிறது அப்படின்னுட்டு. 2024 நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடரில் ஒன்றிய அமைச்சரகம் ஒரு தகவலை வெளியிடுறாங்க. இந்தியா முழுக்க எத்தனை பள்ளிகள் எந்தெந்த காலகட்டத்தில் மூடப்பட்டிருக்கின்றன, எத்தனை தனியார் பள்ளிகள், எத்தனை அரசு பள்ளிகள் அப்படின்னுட்டு. உத்தரப்பிரதேசத்தில் கடைசி 10 ஆண்டுகளில் 25,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் கடைசி 10 ஆண்டுகளில் 28,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2020ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது 308 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது, அந்த காலகட்டம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம், 2021 24 வரைக்கும் 106 பள்ளிகள் புதிதாக திறக்கப்பட்டிருக்கிறது. சொன்னது ஒன்றிய அரசு. அடுத்தது இங்க வேக்கன்சி பத்தி பேசினார். பல்கலைக்கழகத்தில் அவ்வளோ வேக்கன்சி, காலேஜில் ஸ்கூல்ல எவ்வளோ வேக்கன்சி எல்லாம் கன்சால்டேட் பேல இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். மணிப்பூர்ல வந்து ஆட்சியில இருந்து நாங்க காரணம் இல்லைன்னு சூர்யா ஒத்துக்கிட்டார் அப்படின்னார். தீர்ப்பு ஒரு கலவரத்தை தூண்டுகிறதுனா அதை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில் ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய பாஜகவும் மாநில அரசை கையில் வைத்திருக்கிற பாஜகவும் தோற்று போனது அப்படிங்கிறது தான் வாதம். அடுத்தது பட்டா விவகாரம் பத்தி பேசினாங்க அண்ணன். பட்டா விவகாரம் குறித்து எல்லாரும் பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். யாருக்குன்னா அண்ணாமலைக்கு. நேற்றைக்கு முன்தினம் நினைக்கிறேன் ஒரு ட்விட் போட்டிருக்காரு. தமிழ்நாடு அரசு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பட்டா கொடுப்பது குறித்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது, இது சட்டவிரோதம் அப்படின்னு ஒரு ட்விட் போட்டிருக்கிறாரு. அதனால தயவு செஞ்சு அண்ணாமலைக்கு நீங்க சொன்ன ஆர்குமெண்ட்டை ஞாபகப்படுத்துங்கன்னா அவருடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு வெவ்வேறு இடம்னு ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொன்னார். நான் மட்டும் ஒப்புக்கல, அவரே ஒப்புக்கிறார். நாங்க கேட்டது வேற வேற இடத்துல தான் கேட்டோம், அதனால தான் சொல்றோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாய்ஸ் இருக்கும், எல்லா சாய்ஸையும் மதிக்க முடியாது, கோயில் என்ன நிலைப்பாடு இருக்கிறதோ அதைத்தான் நிறைவேற்ற முடியும் அப்படின்னுட்டு. அடுத்தது பேசும்போது ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் மீது விமர்சனத்தை வைத்தார். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வலதுசாரிகளுக்கும் ரத்னவேல் பாண்டியன் மீது மிக தீவிரமான கோபம் இருக்கும். ஏன் கோபம் இருக்கும் அப்படின்னா 27% ஓபிசி இடஒதுக்கீட்டை உறுதி செய்கிற தீர்ப்பை கொடுத்தவர் ரத்னவேல் பாண்டியன், அதனால அந்த கோபம் இருக்கும். அடுத்தது இங்க பேசுகிற போது பக்தர்கள் வந்து இத விருப்பம் அப்படின்னாங்க. இதுவரைக்கும் ராமரவிக்குமார் உள்ளிட்ட இந்துத்துவர்கள் 94, 2014, 2017, 2025 பல்வேறு முறை நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு முறை கூட அந்த அமைப்புகள் சாராத வேற ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காருன்னா ஒரே ஒரு முறை போயிருக்காரு. 1994 போயிருக்கிறாரு. போனவர் பேரு தியாகராஜன். அவர் இருந்த அமைப்பு பேரு இந்து பக்த கான சபை. எதுக்காக போனார் தெரியுமா? இந்து முன்னணி இந்த இடத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது, அங்க மாற்றக்கூடாது, வழக்கமாக தீபம் ஏற்றக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயில்ல தான் ஏத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு பக்தர் வந்து நீதிமன்றத்துக்கு போனார். இதுதான் அதனுடைய வரலாறு. அந்த வழக்குல இந்து முன்னணியுடைய ஆர்குமெண்ட் என்ன தெரியுமா? என் கையில இருக்கு. இவர்கள் எங்களையெல்லாம் இந்து விரோதிங்கிறாங்க. இந்து முன்னணி சொல்கிறது தீபம் ஏற்றுவது அந்த வழக்காடு, அந்த நெறிமுறை, அந்த வழக்கம், இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் த வர்ஷிப் ஆஃப் லார்ட் சுப்பிரமணிய சுவாமி. முருகருக்கும் இந்த தீபம் ஏற்றக்கூடியதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. 94 இந்து முன்னணியுடைய ஆர்குமெண்ட் சொல்லுங்க. இந்து முன்னணி தான் இந்து விரோதம் அப்படின்னு சொல்லுங்க. அங்க சொல்ல முடியாதுல்ல. அடுத்தது பேசுகிற போது அண்ணன் கோவை சத்யன் அவர்கள் சொன்னார், சிஏஏ ப்ரொட்டஸ்ட் பத்தி சொன்னார். சிஏஏ ப்ரொட்டஸ்டுக்கு அனுமதி அளிச்சோம் அப்படின்னுட்டு பல்லாயிரக்கணக்கான வழக்குகளை போட்டார்கள். வழக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகுதான் வாபஸ் வாங்கினுச்சு. வண்ணாரப்பேட்டையில அந்த போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியது, தாக்குதல் நடத்தியது, அதை நாங்கள் தான் கண்டித்தோம். யாராவது குடியுரிமை கிடைக்கலன்னு சொன்னாங்களா? அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க தெரியும். என்ஆர்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணா தெரியும் யார் யாருக்கு இழப்பு ஏற்படுது அப்படின்னுட்டு. அடிப்படை தத்துவம் என்ன? மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை கொடுக்கலாமா என்பதுதான தத்துவ பிரச்சனை. அங்கதான முரண்பட்டு நிக்கிறோம். பீஸ் கமிட்டி போடல அப்படின்னாங்க. 2005 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போட்ட பீஸ் கமிட்டியை மேற்கோள் காட்டினாங்க. 2005 மட்டும் கிடையாது, 96 பீஸ் கமிட்டி போடப்பட்டது, 98 பீஸ் கமிட்டி போடப்பட்டது. ஆனா இப்ப ஏன் போட முடியலன்னா 20 நாள் தானே டைம் கொடுத்தீங்க. மொத்த 11 ரெஸ்பாண்டன்ட், ஒரு பெட்டிஷனரி 20 நாள்ல விசாரிச்சு தான் தீர்ப்பு கொடுக்குறீங்க. அதற்கான நேர அவகாசம் கொடுக்கலங்கிறது தான் எங்களுடைய பிரைமரி ஆர்குமெண்ட். இன்னொன்னு, பக்தர்கள் பத்தி எல்லாம் பேசுறாங்க. 2019 ஏப்ரல் 18 தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல். அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? மதுரையில் சித்திர திருவிழா. 2024 ஏப்ரல் 19 மீனாட்சி பட்டாபிஷேகம். அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல். அதை எதிர்த்து அந்த குறிப்பிட்ட நாளில் வழிபாட்டு உரிமைகளை அது பாதிக்கும் அப்படின்னு மாத்தணும்னு பல்வேறு அமைப்புகள் கேட்டாங்க. பாஜக கேட்டுச்சா? சொல்லுங்க. இந்துக்களுக்காக நிக்கிறோம், எதுக்காக நிக்கிறோம் அப்படிங்கிறீங்களே, அன்னைக்கு கேட்க வேண்டியதானே?
இதுல போயிட்டு தேர்தல் ஆணையத்தை போய் ஒரு நாள் தள்ளி வைங்க அப்படின்னு இம்ப்ளீட் ஆக வேண்டியதானே? செய்யலையே. ஏன்னா அவர்களுக்கு வழிபாடு குறித்தெல்லாம் அக்கறை இல்ல, கலவரத்தை தூண்ட முடியுமாங்கிறது மட்டும்தான் அக்கறை. இங்க பேசுகிற போது 2 விஷயத்தோட நான் நிறைவு செய்யறேன். ஒண்ணு நம்முடைய ரமேஷ் சார் பேசும்போது சொன்னாங்க, கிறிஸ்துமஸ் 25க்கு பதிலா 26 வச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயம் கேட்க மாட்டோம் சார். அதே தான் சொல்றோம். கார்த்திகை தீபத்தை கிருத்திகை நட்சத்திரத்தில் ஏற்றாமல் அடுத்த நாள் ரோகிணி நட்சத்திரத்துல ஏன் ஏத்த உத்தரவிடுறீங்கன்னு கேட்கிறோம். அததான் இங்கேயும் கேட்கிறோம். இந்த நம்பிக்கைக்காக தான் நிக்கிறோம். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு நீதிபதி, அது எக்ஸ்டெண்ட் கார்த்திகைக்கு இன்னொரு பேர் சொல்லி அந்த நாள் அப்படிங்கிறார். இது எந்த ஆகம எக்ஸ்பர்ட்டினுடைய அறிக்கை அடிப்படையில் சொல்றீங்க? எந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் சொல்றீங்க? எந்த குருக்களுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் சொல்றீங்க? அப்ப என்ன அர்த்தம்? நீதிபதியே வாதியாக மாறுகிறார். அதுதான் இந்த தீர்ப்பினுடைய முரண்னு நாங்க சுட்டி காட்டுறோம். அப்ப நீங்க ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு தானே இது எக்ஸ்டெண்டட்னு சொல்லணும். அப்ப அந்த அடிப்படையும் இங்க இது பண்றோம். இங்க செந்தில்வேல் அண்ணன் பேசுகிற போது சொன்னார், நாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது வாபரையும் தரிசிப்போம் அப்படின்னுட்டு. அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு முன்னாடி துலுக்கநாச்சியார் வீட்டுக்கு போயிட்டு தான் ஆத்திலே இறங்குவார். அதுதான் தமிழ்நாடு. தொடர்ச்சியான குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்ங்கிறத நான் உள்நோக்கத்தை சொல்லிடுறேன். அறநிலையத்துறை 4 முக்கியமான விஷயம் பண்ணுது சார். ஆலய பராமரிப்பு, ஆலய விவகாரம், இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முழுக்க எல்லா கோயில்கள்லயும் அன்னதானம் போடுது. தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல மருத்துவமனை நடத்துது கோயில் சார்பா. தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல அறநிலையத்துறை சட்டப்படி ப்ரொஃபியூசிங் இந்து நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும்தான் அதுல ஊதியம் பெற முடியும். அந்த சட்டம் இருக்கு. அடுத்தது கல்வி நிலையங்களை நடத்துது. அன்னதானம் போடும்பொழுது எல்லா இந்துவும் போய் சாப்பிடுறான். மருத்துவமனை இருக்கும்போது எல்லா இந்துவும் போய் பயனாளராக இருக்கிறான். பணியாளர்களுக்கு ஊதியம் போடும் பொழுது எல்லா இந்துக்களுக்கும் பணம் போய் சேருது. அந்த ஊதியம் வேலை பார்க்கிறவங்களுக்கு. கல்வி மூலமாக எல்லா இந்துக்களுக்கும் கல்வி போய் சேருகிறது. இந்த நாளும் எல்லா இந்துக்களுக்கும் என்பது வலதுசாரிகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. அது ஒரு குறிப்பிட்ட தரப்பின் கைகளில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை அனுமதிக்க முடியாது. இன்னைக்கு நேத்தி போய் இந்து முன்னணி சார்பா ஆளுநர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. என்ன மனு? அறநிலையத்துறை கோயில் நிர்வாகம் சார்பாக அந்த நிதியிலிருந்து இந்து மக்களுக்கான கல்வி நிலையங்களை நடத்துவதை தடை செய்து பல உத்தரவு இருக்கு. நீதிமன்றம் என்ன பண்ணுது? அதுக்காக சட்டமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றும் திருத்தம். அந்த திருத்தத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க கூடாது என்று போய் நிக்கிறாங்க. யார் பயனாளி? பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின இந்து மக்கள் பயன்பெறக்கூடிய கல்வி நிலையங்களை அறநிலையத்துறை நடத்தக்கூடாது என்று இந்து முன்னணி போய் நிக்குது. அதே இந்து முன்னணி தான் இங்க நாங்க எங்க இஷ்டப்படி தான் தீபம் ஏத்துவோம் அப்படின்னு சொல்லுது. அவர்கள் இஷ்டப்படி ஏத்த முடியாது. முருக பக்தர்களின் நம்பிக்கையை காப்பாற்றுகிற வகையில் எப்போதும் எங்கே ஏத்துவோமோ அங்கதான் ஏத்துவோம். மோட்ச தீபம் அப்படின்னாரு. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நாளும் மோட்ச தீபம் கிடையாது. பாஜகவுக்கு இங்க எந்த தீபமுமே கிடையாது. அதுதான் வரலாறு. நன்றி, வணக்கம்.